ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் சுமித்ரையின் மேன்மையை வெளிப்படுத்திட்டு ராமர் காடு போகிற செய்தி அறிஞ்சு அயோத்தி மக்கள் அழுததை விவரிக்கிறார். மிருகங்கள், பறவைகள் ராமனுடைய பிரிவால் கஷ்டப்பட்டதுன்னும் பசுக்கள்லாம் அழுதுதுன்னு சொல்கிறார். அதற்கான செய்யுளை இப்போ பார்ப்போம். ஆவும் அழுத, அதன் கன்று அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத, கல் ஒழுகும் காவும் அழுத, களிர் அழுத, கால் வயப்போர் மாவும் அழுத, அம்மன்னவனை மாணவே அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ராமச்சரித்திர மனசத்தில் துளசிதாசனும் தன்னுடைய ராமாயணத்தில் கௌசல்யத்தனுடைய மகன் காட்டுக்கு போகிறத முனைஞ்சு தடுக்க முயற்சிக்கலைன்னு சொல்கிறார். மாறா தந்தையுடைய கட்டளை ஏற்றுண்டு காட்டுக்கு போகிறதான் ராமனுடைய கடமைன்னு புரிஞ்சுண்டு அவங்க பேசுகிறதா வருது. சீதையை மட்டும் விட்டு செல்லுமாறு ராமர்கிட்ட கௌசல்யா கேட்குறாங்க. சீதை காட்டுக்கு போகிற எண்ணத்தை வெளியிடும்பொழுது ராமர் காட்டில் நிகழக்கூடிய ஆபத்துகளை வர்ணிக்கிறார். இறுதியில் சீதையும் ராமரோட காட்டுக்கு போகிறதுன்ற தீர்மானம் ஆறுதுன்னு வருது. சுமந்திரர், வசிஷ்டர் போன்றவா கைகேயை கடிஞ்சு பேசுகிற நிகழ்ச்சிகள் துளசிதாசர் ராமாயணத்தில் இல்லை. அது வால்மீகி ராமாயணத்தில் தான் இருக்குது. இப்படி ரொம்ப பரிதாபமான நிலையை அடைஞ்சிட்டார் தசரதர். தன்னை விதி வசப்பட்டவனாக ஆக்கிண்டு ராமர் ஏறி போகிற அந்த தேர்மேல் போகிற திசையை பார்த்துட்டே நிற்கிறார். அந்த நேரத்தில் அந்த புறத்தில் இருந்த பெண்களிடையே இந்த நிகழ்ச்சி பற்றின ஒரு சோகமான பேச்சு எழுந்தது. பெத்தவாளை இழந்தவாளுக்கும் இயலா தன்மையை அடைஞ்சிட்டவாளுக்கும் ஆதரவு இல்லாதவாளுக்கும் அடைக்கலமாக விளங்கினார் ராமன். இப்போ எங்கோ போகிறான். பிறருக்கு தீங்கிழைக்கிற செயல்களை விலக்கியவனும், கோபம் கொண்டவாளை கூட சமாதானப்படுத்துறதுல வல்லவனும், சுடுசொல் பேசாதவனும், பிறர் துயரத்தை தான் துயரான்னு நினைக்கிறவனும், தன்னை பெற்ற தாயான கௌசல்யக்கிட்ட எப்படி நடந்துப்பானோ அப்படித்தான் எல்லா பெண்கள்கிட்டையும் நடந்துக்கிறவனும் அந்த ராம எங்கேயோ போகிறான். உலகத்துக்கும் மக்கள் சமூகத்துக்கும் ஒரு காப்பாளனாகிய ராம கைகேயினால் துன்புறுத்தப்பட்ட தசரதனுடைய முடிவை ஏத்துண்டு எங்கோ போகிறான். தான் அறிவை இழந்தவரான தசரத மன்னர் ராமரை இப்படி காட்டுக்கு அனுப்பிட்டாரே அப்படின்னு பெண்கள்லாம் கதறி அழுதுறத தசரதனுடைய மன்னருடைய துயரத்தை ரொம்ப அதிகமாக்கிது. ராமரை விட்டு போன அயோத்தியில் வைதீக சடங்குகள் ஒன்றுமே செய்யப்படலை. வீடுகளில் சமையல் நடக்கலை. மக்கள் தங்கள் காரியங்களை செய்யாமலே விட்டுட்டான். பாம்புகள் அவள் உண்ட இறைய வெளியே கக்க ஆரம்பிச்சுடுத்து. பசுக்களுடைய கண்ணுகளுக்கு பால் ஊட்ட மறந்துடுத்து. செல்வ மகன்களை பார்த்து தாயார்கள் உற்சாகமே அடையலை. கிரகங்கள் உலகுக்கே துன்பம் விளைவிக்கிற நிலையில் இருந்தது. நட்சத்திரங்கள் பிரகாசிக்கலை. நாலா திசைகள்லையும் இருளால் மூடப்பட்டிருந்தது. கை கால்களை கூட அசைக்காமல் மக்கள் சோர்ந்து விழுந்துட்டாங்க. மகிழ்ச்சியுடைய மனுஷன் ஒருத்தன் கூட அங்கே காணப்படலை. காற்று மென்மையாக கூட வீசலை. சந்திரன் குளுமையை தரலை. சூரியன் மறைஞ்சார். உலகமே தாறுமாறாச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாக மேடைகளுடையதும் பெரும் செல்வம் படைச்சதும் போர் வீரர்கள், யானைகள், குதிரைகள்னு படைகள் கொண்டதும் அழகு நிரம்பினதுமான அந்த அயோத்தி நகரம் தெய்வத்தினாலேயே கைவட்டப்பட்டது போல ஓன்னு கதறி ஓலமிட்டு அழற மாதிரி இருந்தது அந்த நகரமே. ராமர் போன அந்த தேரும் அதன் பின்னால் போன மக்களும் கிளம்பின பொழுதே மேகங்கள் கண்கள்லேருந்து மறையும் வர அந்த திசையே பார்த்துட்டு இருந்த தசரத மன்னர் அந்த புழுதி கூட அவர் கண்கள்லேருந்து மறைஞ்ச பிறகு தாமசம் இழந்தவராக தரையில் சாஞ்சுடுறார். அவரை தூக்கி விடுறதுக்காக அவருடைய வலது கையை கௌசல்யா பிடிச்சிக்கிறாங்க. அதே எண்ணத்தினுடைய அவங்களோட இடது கையை பிடிக்க கைக்கே அவரை நெருங்குறாங்க. விவேகமும் நற்பண்புகளும் நிறைஞ்ச தசரத மன்னர் தன்னை தொட வந்த கைகேயை பார்த்து வெறுப்போடு பேசுகிறார். தீ எண்ணம் கொண்டவளே, தயவு செஞ்சு என்னை தொடாத. உன்னை பார்க்கவும் நான் விரும்பலை. நீ என் மனைவியும் இல்லை. உனக்கும் எனக்கும் இடையே எந்த வரவும் கிடையாது. உன்னை நம்பி வாழறவா யாராக இருந்தாலும் சரி. அவள் எனக்கு பணியாட்களும் கிடையாது. நான் அவளுக்கு எஜமானனும் கிடையாது. நல்லவற்றை விளக்கி தீயவற்றை மேற்கொண்டு சுயநலம் மிக்க உன்னை நான் இதோ கைவிட்டுட்டேன். கரத்தை பற்றி அக்னிவலம் உன்னை மனைவியாக ஏற்றதுனால சாஸ்திரங்கள் ரீதியாக இந்த உலகிலும் மேல் உலகிலும் எனக்கு நீ என்ன நன்மை கிடைச்சா கூட சரி, அதெல்லாமும் இப்போ விட்டுட்டேன். இந்த ராஜ்யத்தை மகிழ்ச்சியோட பரதன் ஏற்றுக்கொள்வானே. ஆனால் நான் இறந்த பிறகு என்ன கருதி அவன் நடத்தக்கூடிய சடங்குகள், எனக்கு அவன் அளிக்கிற பிண்டமும் நீரும் மேலுலகத்தில் என்னை அடையாமல் போகட்டும்னு தரையில் சாஞ்சுடுறார் தசரத மன்னர். என்னுடைய வார்த்தைகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.